கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 19 வரை. தியானத்தின் தலைப்பு: அவ்விசுவாசம் ஒரு தடைக்கல். அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 58. நான் நம்பவில்லை. அப்படி நடக்குமோ தெரியாது, எங்கே நடக்க போகிறது? இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசியிருக்கிறோம் அல்லவா? இந்த வார்த்தைகள் நமது அவ்விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் என்றால் மிகையாகாது. அவ்விசுவாச வார்த்தை கொல்லும், மாறாக விசுவாச வார்த்தையோ வெல்லும். அவ்விசுவாசம் அசுத்தமான பாவங்கள் செய்ய வழியமைக்கும். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். தீத்து 1ஆம் அதிகாரம் வசனம் 15. அவ்விசுவாசம் நற்காரியங்களை அடைய, நன்மையை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கும். அன்று இயேசு லாசருவை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டபோது, மார்த்தாள் 4 நாள் ஆயிற்றே, நாருமே என்று நடக்கவிருக்கும் அற்புதத்திற்கு ஒரு தடைக்கல்லை போட்டாள். அவ்விசுவாசத்திற்கு ஏதுவான இந்த வார்த்தைக்கு பதிலும் பரிகாரமுமாக, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று கூறிய இயேசு அந்த அவ்விசுவாச தடைக்கல்லை உடைத்தார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று எபிரேயர் ஆசிரியர் எச்சரித்துள்ளார். இந்த விசுவாச மறுதலிப்பு இஸ்ரவேலர்களையும் விட்டு வைக்கவில்லை. தேவனுக்கு பயப்படும் பயத்தை விலக்கி தேவனுக்கு கீழ்ப்படியாத அவர்களுடைய நிலைக்கு இந்த அவ்விசுவாசமே அடிப்படை காரணமாயிருந்தது. அவ்விசுவாசம் உருவாகுவதற்கு தவறான போதனைகள், போலியான வாக்குத்தத்தங்கள் மாத்திரமல்ல, சூழ்நிலைகளும் காரணமாகின்றன. லாசரு கல்லறையிலே வைக்கப்பட்ட சூழ்நிலையிலேயே மார்த்தாள் அந்த வார்த்தைகளை கூறினாள். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய வல்லமையான செயல்களை கண்டிருந்தும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனதால் தான் அவ்விசுவாசம் உண்டானது. கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார் என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அதன் பலன் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். புறப்பட்டவர்களால் வாக்கு பண்ணப்பட்ட கானானையும் சுதந்திரிக்க முடியவில்லை. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், சூழ்நிலைகளை நொடிப்பொழுதில் மாற்றி போடும் கர்த்தரிடம் சரணடைந்து அவ்விசுவாசம் நெருங்காதபடி காத்துக்கொண்டு விசுவாசத்தை அறிக்கை செய்து கொல்லும் வார்த்தைகளை விட்டு வெல்லும் வார்த்தைகளை பேசுவோமாக. ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். தேவ வார்த்தைகளை விசுவாசிக்க முடியாதபடி தடுக்கும் காரியங்களை கண்டறிந்து அவற்றை அழித்து போட எங்களுக்கு பலன் தாரும். ஆமேன்.